ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் 12வது சர்க்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாயுகுமாரரான ஹனுமான் அந்த மாளிகை நடுவில் இருந்து கொடி வீடுகளுக்கும் விசித்திரமான அமைப்புள்ள அறைகளுக்கும் நைட்டு ஃபுல்லுமே அந்த அறைகளுக்கு சீத்தையை பார்க்குற பேரார்வடன் போகிறாங்க. ஆனால் அழகிய தோற்றம் கொண்ட அவரை பார்க்கல. சீதா தேவியை அங்கே இல்லை. ரகுநந்தருடைய மனைவியான அவரை பார்க்காததுனால நிச்சயமாக சீதை உயிரை வைத்து கொண்டிருக்க மாட்டாங்க. அதனால தான் பார்க்கல எங்கேயுமேனு எண்ணி ஹனுமான் ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். தர்மத்தில் நிலைத்து நிற்பவரான அவர் ராவணனுடைய விருப்பத்திற்கு இணங்காததால் ராட்சசர்களின் குல வழக்கப்படி குரூரமான செயல்களை செய்யும் ராவணனால நிச்சயமாக கொல்லப்பட்டிருப்பார். இல்லைனா ஒரு கால் அழுகற்ற விகாரமான ஒளியற்ற பெருந்தலை படைத்த மிகவும் கோரமான ராட்சசிகளை பார்த்து பயத்தால் உயிரை விட்டிருப்பாரோ? சுக்ரீவன் பலசாலி, மிகவும் கடுமையாக தண்டனை கொடுப்பவர். நானும் பல நாட்கள் வர வானர நண்பர்களுடன் இங்கும் அங்குமா கழிச்சிட்டேன். எதிரிகளின் பலத்தை அறியாமலோ சீதையை பார்க்காமலோ அவரிடம் திரும்பி போகும் துணிச்சல் எனக்கு இல்லை. அந்த புறம் முழுசுமே பார்த்துட்டேன். ராவணனுடைய மனைவிகளையும் பார்த்துட்டேன். விரதையான சீதா தேவியை தான் பார்க்கல. என்னுடைய முயற்சி வீணா போயிடுச்சின்னு ரொம்ப ஹனுமான் கவலைப்படுறாங்களாம். நான் திரும்பி போனதும் வானர்கள் எல்லாரும் கும்பலை அங்கே போய் என்ன காரியம் செஞ்ச, அது எங்களுக்கு சொல்லுன்னு கேட்பாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு ஹனுமான் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜனககுமாரியை பார்க்காம, அதாவது சீதா தேவியை பார்க்காம நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? காலம் கடந்து போயிட்டதுனால எல்லாரும் பிரயோபவசம் செய்ய போகிறாங்க. பெருங்கடல்ல அக்கறையிலும் கூடியிருக்கும் வானர்களுக்கு முதியவரான ஜாம்பவனும் அங்குதான் என்னதான் சொல்லுவாங்க? அவங்க எல்லாருமே மன தளராமை தான் பெருமைக்கு மூல காரணம். மனம் தளராமை தான் சுகத்தை கொடுக்கக்கூடியது. எந்த காரியத்தையும் எப்போதும் தூண்டி விடுவது மன தளராமை தான். மனிதன் செய்யும் எந்த காரியத்திலையும் வெற்றியை தேடி தருவது அதுதான். அதனால தான் மறுபடியும் உற்சாகத்துடன் முயற்சியை மேற்கொள்றாங்க இங்க ஹனுமான். இதுவரை எந்த இடங்கள் தேடப்படலையோ அந்த இடங்கள் என்னை தேடுறேன். ராவணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதும் என்னால் பார்க்கப்படாதமான இடங்களை தேடுவேன். பானசாலைகள், கொடி வீடு, சித்திரசாலை, காமகேளிக்கை அறை, சிறிய தெருக்கள், எல்லா இடத்துல இருந்து விமானங்கள், இது நன்றாக தேடப்பட்டுருச்சு. ஆலோசிச்சுட்டு மறுபடியும் தேடுவதற்கு கிளம்பினாங்க ஹனுமான். பூமியின் அடியில் அமைக்கப்பட்டிருந்த கீழ்த்தளங்களிலும் தேவாலயங்களிலும் வீட்டுக்கு தொலைவில் கட்டப்பட்டிருந்த விடுதிகளிலும் ஏறியும் இறங்கியும் நின்று கொண்டு போய்கொண்டும் வாசற்படிகளை மிதித்து கொண்டும் கதவுகளை தள்ளி கொண்டு உள்ளே புகுந்தும் வெளிப்பட்டும் குதித்தும் எம்பியும் எல்லா இடங்களிலும் சுட்டி பார்க்குறாங்க ஹனுமான். ஆனால் அங்கே சீதா தேவியே இல்லை. ராவணனுடைய அந்த புறத்தில் ஹனுமான் போய் பார்க்காத நாலங்குல இடம் கூட இல்லை. எல்லா இடங்களும் தேடப்பட்டபடியே கோட்டைக்குள் இருந்த வீதிகள், 4 சந்தி, மரங்களின் அடியில் அமைக்கப்பட்டிருந்த மேடை, துறவு குளம் எல்லாமே அவரால் பார்க்கப்பட்டது. பலவித வடிவம் கொண்ட விகாரமான குரூரமான ராட்சசிகள் ஹனுமானால் பார்க்கப்பட்டாங்க. ஆனால் எங்கேயுமே ஜனககுமாரி இல்லை. உலகத்திலையும் ஒப்புவமே இல்லாத வித்யாதர பெண்மணிகள் அங்க ஹனுமானால பார்க்கப்பட்டாங்க. ஆனா ராகவனின் பிரியைய காணப்படல. முழு நிலவை போல முகமுடைய உத்தம பெண்டீரான நாக கன்னிகைகள் ஹனுமானால அங்க பார்க்கப்பட்டாங்க. மில்லிடையால் சீதை பார்க்கப்படல. நாகர்கள் யுத்தத்துல வென்று ராவணனால பலவந்தமாக கொண்டு வரப்பட்ட நாக கன்னிகைகள் காணப்பட்டாங்க. ஆனா அங்கேயும் சீதா தேவி இல்லை. வேறு உத்தம பெண்மணிகளை அங்கே பார்த்தாரே தவிர சீதையை பார்க்காததால ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க ஹனுமான். வானர தலைவர்களுடைய பெரும் முயற்சியும் பெருங்கடலை தாண்டி வந்ததும் வீணாகி போய் நினைத்து வாயுகுமார் ரொம்ப கவலை அடைஞ்சாங்களாங்க. வாயு மைந்தரான ஹனுமான் சோகத்தால் பீடிக்கப்பட்ட மனசுடன் விமானத்திலிருந்து இறங்கி மறுபடியும் ஆலோசிக்கிறாங்க. 12வது சர்க்கம் முடிவடைஞ்சது. இப்போ 13வது சர்க்கம் தொடர்ந்து பார்க்கலாம். வீரர் ஹனுமான் மேகங்களுக்கிடையே தோன்றும் மின்னலை போல ரொம்ப வேகமாக விமானத்திலிருந்து கோட்டை மதில் சுவர் மேலே ஏறினாங்களாம். ராவணனுடைய இருப்பிடத்தில் நன்றாக தேடி பார்த்தும் கூட ஜனககுமாரி ஜானகியை பார்க்கதால ஹனுமான் தனக்குள்ள பேசிட்டாங்க.
ராவணனுடைய கட்டளையை நிறைவேற்ற முயன்றனா இலங்கை முழுசுமே நன்றாக தேடி பார்த்துட்டேன். ஆனால் அங்க லட்சணங்கள் எல்லாமே பொறிஞ்ச வரும் விதேக மன்னன் புதல்வியுமான சீதையை பார்க்கலையே. குட்டை, குளம், ஏரி, சிற்றாறு, ஆறு, சதுப்பு வனம், கோட்டை, புதர், மலை நிறைந்த இந்த நிலம் முழுசும் தேடி பார்த்துட்டேன். ஆனா ஜானியை எங்கேயுமே பார்க்கலையே. இங்க ராவணனுடைய மாளிகையில சீதா இருப்பதாக கலுகரசனான சம்பாதி சொன்னாங்க. ஆனா சீதையை ஏன் இல்லை இங்க? ராவணனால பலவந்தமா கவர்ந்து கொண்டு வரப்பட்ட வைதேகி வேறு வழி இல்லாம அங்க அங்கீகரித்திருப்பாரோ? ஆனா அது சாத்தியம் இல்லையே. இல்லைன்னா சீதா தேவியை தூக்கி கொண்டு வேகமாக செல்லும் போது ராம பானங்களை பற்றிய நினைவு ராவணனுக்கு ஏற்பட்டு மிகுந்த பயந்த வேளையில அவங்க விழுந்திருப்பாங்களோ? அந்த யோசனைலாம் ஹனுமானுக்கு வருது. சித்தர்கள் வந்து சஞ்சரிக்கும் ஆகாய வீதியில சென்று கொண்டிருக்கும் போது கீழே பெருங்கடலை பார்த்த சீதை நீதையும் அடங்கி போயிருக்க கூடும். இல்லைன்னா ராவணனுடைய கைகளால இறுக பிடிக்கப்பட்டதை தாங்காம தவிச்சும் அவங்க தொடை வேகத்தை தாங்காமலும் நங்கை நல்லவளாகி அவங்க உயிரை விட்டுருக்கலாம்னு எண்ணுறாங்க ஹனுமான். வானத்துல மேலே மேலே செல்லும் போதுதான் சமுத்திரத்தை தாண்டி கொறிக்கும் போது நிலை குழந்து ஜனகுமாரி கடல்ல விழுந்திருக்கலாமோ? என்னென்ன யோசனைலாம் அந்த டைமும் வருது ஹனுமானுக்கு. அங்க தன் கற்பை காப்பாற்றிக் கொள்வதில் பிடிவாதமாக இருந்ததால உதவிக்கு யாரும் இல்லாம தனித்து நின்ற தவமகள் சீதை கயவனான ராவணனால பூசிக்கப்பட்டிருக்கிறார். இல்லைன்னா தீய எண்ணங்களோட அரக்க மன்னனுடைய மனைவிகளால கரும் கண்ணால அவர் முன்னப்பட்டிருக்கலான்னு தோணுது ஹனுமானுக்கு. சாப்பிட்டிருப்பாங்களோன்னு கொன்று முழு நிலவு போல பேரளவு கொண்ட செந்தாமரை கண்ணர் ராமனுடைய திருமுகத்தை வந்து தியானித்து கொண்டேவும் மைதிலி மரணமடைந்திருப்பார. மைதிலினா சீதா தேவியை குறிக்குது. ஹா ராமா, அங்க ராவணன் வந்து தூக்கிட்டு போகும்போது இதே போல பேசியிருப்பாங்களோன்னு எண்ணிட்டே இருக்காங்க ஹனுமான். ஹா ராமா, ஆ லக்ஷ்மணா, ஆ அயோத்தியேன்னு ரொம்ப புலம்பியவாறு சீதா தேவி தேகத்தை துறந்திருப்பாங்களோ? இல்லை கூண்டில் அடைக்கப்பட்ட சாரிகா என்ற பச்சையை போல ராவணனின் வீட்டிலேயே ரகசியமான ஒரு இடத்துல வைக்கப்பட்டு சீதை தவிர்த்து கொண்டிருப்பாரோ என்பதுதான் நிச்சயம். ஜனகருடைய புதல்வி ராமனுடைய பார்வையில இடை நல்லால் நெய்தர் கண்ணால் சீதை கொடிய ராவணனுக்கு வசப்படுவாரா என்ன? சீதை கண்காணாத இடத்துல ஒளித்து வைத்து இருக்கப்பட்டிருக்கிறாரோ? ஜனஸ்தானத்திலிருந்து வந்து கொண்டிருந்த போது விழுந்தாரோ? இல்ல மரணம் அடைந்திருப்பாரோ? இந்த கேள்வி எல்லாம் அவருக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க ஹனுமான். எப்படியா இருந்தாலும் பிரியமான மனைவியை பத்திய துயரமான விஷயத்தை ராமனிடம் தெரிவிக்க கூடாது. சொன்னாலும் குற்றம், சொல்லாவிட்டாலும் குற்றம்தான். எதிரெதிரான விளைவுகள் உண்டாகும் போல் இருக்குதே. என்னுடைய கடமைதான் என்ன? எடுத்துக்கொண்ட காரியம் இந்த நிலையில இருக்கும்போது காலம் இடத்திற்கு தக்கவாறு என்ன செய்வது நான் மறுபடியும் ஹனுமான் வந்து ஆலோசிக்கிறாங்க. சீதையை பார்க்காம வானரர் நகரமான கிஷ்கிந்தைக்கு நான் போனேன்னா அங்கே எனக்கு என்ன பெருமை? நான் பெருங்கடலை தாண்டியதும் அரக்கர்களின் இலங்கைகள் பூந்ததும் பயனற்றதாகவே போயிருமோன்னு கவலைப்படுறாங்க. கிஷ்கிந்தைக்கு திரும்பி சென்றதும் சுக்ரீவனும் கூடியிருக்கும் வானர்களும் தசரதன் புதல்வர்களும் 2 பேருமே என்னை என்ன சொல்லுவாங்க? அங்கே போனதுமே நான் சீதையை பார்க்கலன்னு பிரியமில்லாத வார்த்தையை ராமரிடம் சொல்வேன்னா அவங்க உடனேயே உயிரை விட்டு விடுவாங்க. செவிக்கு இன்பம் அளிக்காததும் பயங்கரமானதும் கொடுமையானதும் உடல் அங்கங்களை வாட்டுவதுமான சீதையை பற்றிய துயகரமான சொற்களை கேட்டு அங்க உயிரை விட்டுருவாங்க. ராமர் துக்கத்தை தாங்க மாட்டாம ராமன் உயிரை விடுவதற்கு துணிந்திட்டாங்கன்னா மேதாவியும் அவரிடத்துல பேரன்பு வைத்திருப்பான லக்ஷ்மணனும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்ப நான் சகோதரர்கள் இறந்து விட்டதை கேட்டதும் பரதனும் உயிரோட இருக்க மாட்டாங்க. பரதன் இறந்து விட்டதை பார்த்து சத்ருகனும் உயிரோட இருக்க மாட்டாங்க. புத்திரர்கள் இறந்து விட்டதை கேட்டு கௌசல்யை, சுமித்ரை, கைகை ஆகிய 3 தாயார்களும் உயிரோட இருக்க மாட்டாங்க என்பதுல சந்தேகம் இல்லை. செய்நின்றி மறவாதனும் சக்தியும் தவறாதவனும் வானர தலைவனுமான சுக்ரீவன் ராமனுக்கு இந்த நிலை ஏற்பட்டதை பார்த்து உயிரை விடுவாங்க. தவ பெண்ணாகியையும் தன் கணவன் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தால் தாக்கப்பட்டு மனம் கலங்கி துக்கம் அடைஞ்சு ஆனந்தம் இழந்து உயிரை விட்டு விடுவாள். தன் கணவனான வாலியின் மறைவினால் ஏற்பட்ட துக்கத்தால் மிகவும் இழைத்துவிட்ட
தாரையும் இப்போதைய மன்னனான சுக்ரீவன் இறந்துவிட்டால் உயிரோட இருக்க மாட்டார். பெற்றோர்களின் மரணத்தாலும் சுக்ரீவன் இறப்பினால் ஏற்பட்ட துக்கத்தாலும் தாக்கப்படும் இளவரசர் அங்கதன் மட்டும் எப்படி உயிரை வச்சு இருப்பான்? தலைவனை இழந்துவிட்ட துக்கத்தால பீடிக்கப்பட்ட வானர்களும் உள்ளங்கையாலும் முஷ்டியாலும் தலையில் அடித்து கொள்வாங்க. கீர்த்தி வாய்ந்த வானர மன்னன் சுக்ரீவனால இனிமையான சொற்களாலும் பரிசுகளாலும் இனிய உபசரிப்பினாலும் பெருமைப்படுத்தப்பட்ட வானர்கள் உயிரை விட்டுருவாங்களேன்னு ஹனுமான் ரொம்பவும் கவலை அடைகிறாங்க. இனிமே காடிலேயோ மலையிலேயோ குகையிலேயோ கூட்டமாக கூடி வானர தலைவர்கள் விளையாட்டு வினோதங்களை அனுபவிக்க மாட்டாங்க. மேலும் தலைவன் சுக்ரீவன் இறந்துவிட்ட சோகத்தால பீடிக்கப்பட்ட அவங்க புத்திரர்கள் மனைவி அமைச்சர்களிடம் கூட மலைமுகட்டிலிருந்து கீழே கரடுமுரடான இடங்கள்ல விழ போறாங்க. உயிரை மாய்த்து கொள்வதற்காக விஷத்தை உட்கொள்வதையோ தூக்கிலிட்டு கொள்வதையோ நெருப்பில் இறங்குவதையோ உண்ணா நோன்பு மேற்கொள்வதையோ கத்தியால வெட்டி கொள்வதையோ வானர்கள் செய்ய போறாங்க. நான் அங்கு போனேன்னா எல்லா இடங்களிலும் பயங்கரமான ஒப்பாரி ஏற்படும்னு எண்ணுறேன். இஸ்வாகு குல நாசமும் குரங்குகள் நாசமும் ஏற்படும். அதனாலதான் இந்த இக்கட்டான இந்த நிலையில் உள்ள நான் இந்த பட்டணத்திலிருந்து கிஷ்கிந்தைக்கு போகவே மாட்டேன். சீதா தேவியை பற்றி நல்ல செய்தி இல்லாமல் சுக்ரீவனை நான் பார்க்க மாட்டேன். நான் அங்கே போகாமல் இங்கேயே இருப்பேன். மகாரதர்களும் தர்மாத்மாக்களுமான அந்த விருவர்களும் மனஸ்வீகிலான வானர்களும் நான் நல்ல செய்தியுடன் வருவேன்னு நம்பிக்கையுடன் உயிரோடு இருக்கிறாங்க. 13வது சர்க்கத்தில் உன்னை தொடர் பகுதியை நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.